ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, சில இது நம்மளுக்கு இப்போதைக்கு மாலதி ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பாவை பற்றி நம்ம ஒரு குறை சொல்கிறோம், ஏதாச்சும் ஒன்று சொல்கிறோன்னா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும். ஆனால் நம்ம எதாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்டே நம்ம பேசிட்டோம்னா எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க. சரி, ஓகே, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்துக்கலாம். சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இதாகாது. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்குவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாலதியும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தா. அதுவே என்கிட்ட சொன்னிச்சு, எங்கள் அப்பா பேசினது எல்லாருக்கும் முன்னாடியும் 100 பேரை வச்சுட்டு உங்களை அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. ஆனால் அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அந்த பொண்ணு மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். அவள் மேலே எந்த இதுவுமே கிடையாது. இவர் வேணுக்குன்னே ஏதோ ஒரு சண்டை இழுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்லேயே இது பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவளுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாலதிகிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அவர் கல்யாணத்துலேயே நிறைய விஷயங்கள் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் பிரச்சனையை கலப்புறதுக்காகவே உங்கள் அப்பா செஞ்சார் மாலதி. ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் ஃபோன் பேசுகிறப்ப எதுக்குமே நான் சொல்லலை. சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நீ ஒரு நல்ல ஒரு இதில் இது பண்ணுவேங்கிற ஒரு இதுக்காக தான் அப்படின்னோடனே நான் அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சில சமயங்களில் நம்மளுக்கு என்ன தான் இதானாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இருந்தேன் அப்படின்னோடனே, நம்ம கல்யாணம் நல்லபடியாக அம்மா தான் சொன்னாங்க, நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடந்தாலே போதும், எந்த ஒரு இதுவும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாலதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா தான் இதை பற்றி சொன்னிச்சு அப்படின்னோடனே, சரி விடு, எதை பற்றியும் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம இதாகும், ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மாலதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் கொஞ்சம் வீட்டுக்கு வரப்போ பண்ணுறப்ப எங்கள் மாலதி மனசை மாற்றுறது மாதிரி, ஒரு வீடு தான் இருக்குது, அண்ணன் தம்பிங்களுக்கு 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இது பண்ணதுக்கு உடனே மாலதி பேசி விட்டுச்சு. இது மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அப்போயே அந்த பையன் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதுனா எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. நீங்கள் எதுவும் இங்கே கிளப்பி விட்ற வேலையை பார்க்க வேண்டாம்ப்பா, நல்லா நான் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, தேவையில்லாமல் இது பண்ணிட்டுருங்க, நான் அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுருவேன், அம்மாவை பற்றி தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னோடனே எங்கள் அப்பா கொஞ்சம் ஓரளவு மாமாவுக்கு எங்கள் மாமி கொஞ்சம் பயப்படுவார். ஏன்னா எங்கள் மாமி அவ்வளோதான், யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு அவங்க வேலை பார்க்குறனால அவங்க வேலை உண்டு, அவங்க அதை மட்டும் தான் இது பண்ணுவாங்களே தவிர அனாவசியமாக அந்த குறை சொல்கிறது, மற்றவங்கக்கிட்ட இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கோ, சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுங்கிறனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இப்போதைக்கு இதில் என்ன நடந்தாலும் நம்ம அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மாலதி சொன்னிச்சு. இது மாதிரி எங்கள் அப்பா என்ன மோட்டிவில் இங்கே பேச வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியுதுங்க, ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்மளும் மகேஷ்க்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், வேலை கிடைச்சோன்னே நம்ம அத்தையெல்லாம் அவங்களோடலாம் அனுப்ப வேண்டியதில்லை, சொல்லுவாங்க, இந்த பேர் மருமகம் வந்தோடனே அவங்க 2வது பையனோடையே போயிட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போயே வேறு அனுப்பி வச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் குறை சொல்லுவாங்க, அந்த பேர் நமக்கு வேணாம், அத்தை நம்ம கூட இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறந்தாலோ எதாக இருந்தாலும் ஒரு பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு, எங்கள் அப்பா கிட்டேலாம் நம்ம போய் அங்கே இருக்க முடியாது, அவரெல்லாம் ஒரு நாள் நல்லா இருப்பார், ஒரு நாள் சொல்லி காமிப்பார், அவரையெல்லாம் நம்பியெல்லாம்
நம்ம சரியாக வராது. அத்தைன்னா எப்போதும் ஒரு பாசமாக ஒரு இதாக இருக்கிற கூட இவங்க பொறுமைசாலி, அவங்கள மாதிரி ஆள் இருந்தால் தான் நமக்கும் நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீ சொல்கிறதும் சரிதான் லலிதா, நானும் அதை தான் நினச்சேன். அம்மாவை நம்ம விட்டுட்டோன்னா அந்த சொல்லுவாங்க, அது பாருங்க கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட ஆகலை, பையனோட வந்து சின்ன பையனோடையே வந்து அனுப்பிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அந்த பேர் நமக்கு வேணாம் அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதை பற்றி எதுவும் நம்ம இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்க வேணாம், இதை பற்றி மகேஷ்க்கும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அவனும் மனசு கஷ்டப்படுவான், அவனுக்கே பல கவலையில் தான் இருக்கிறான் அவனே